இவர் என்ன கொளத்தூரோட மன்னரா இல்லை தமிழ்நாட்டுடைய மன்னரா? அது மன்னராட்சியை நடத்துறாரு. என் தொகுதிக்கு எப்படி வர பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொந்த மக்களையே கொலை பண்ணுற அளவுக்கு இந்த சிஎம் துணிஞ்சிட்டாரு. கொஞ்ச நேரம் நீடிச்சு இருந்தா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் இங்கேயே. ஆனா அவங்க அதை தான் எதிர்பார்க்கறாங்க. ஏதோ ஒன்று நடக்கணும், அதனால இதை அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த கூட்டத்தை சேர்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடத்திட்டு மறுபடியும் கரூர் மாதிரி ஒன்றை உருவாக்கி விட்டுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் தலைவர் விஜய் மேல தூக்கி பழிய போட்டுக்கணும். விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி எதிர்கட்சி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா கிடையவே கிடையாது. மக்கள் சாவத்துக்கு வழிகாட்டியே டிஎம்கே ஆட்சி தான். உங்களுக்கு கூட்டம் வரலாம்னு நீங்க வரல பாஸ், ஏன்னா மக்கள் உங்களை விரும்பல. இந்த செய்தி கம்பேரிங் வந்துச்சுல, விஜய்க்கு இப்போ இவ்வளோ க்ரௌடு, எம்கே ஸ்டாலினுக்கு க்ரௌடே இல்லைன்றது வந்துச்சுல, இது எல்லாம் அது வந்தது நேஷனல் மீடியா தான். காலையிலேருந்து நான் 2-3 சேனலில் பார்த்தேன். தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு சேனலில் பேசுகிறாங்க, இன்னொரு சேனலில் பேசுகிறாங்க. அந்த வேணும்னா இதுதான் ஸ்டோரி. வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. நேத்து தான் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய நாமினேஷனை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. பெரம்பூர், கொளத்தூர், விழிவாக்கம் அப்படிங்கிற 3 இடத்துல அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளாரே அவ்வளோ அவதூறுகள், நிறைய ஃபேக் நியூஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நரேட்டிவ்ஸ் எல்லாமே தவேகா மீதும் அவங்களுடைய தலைவர் விஜய் மீதும் வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதனால நிறைய அவங்களுடைய கேம்பெயின்லேயே நிறைய சிக்கல்கள், நிறைய சதிகள்னு கூட சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இதை ஒன்னொன்னா உடைத்து பேசலாம். ஃபர்ஸ்ட் பெரம்பூர்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பெரம்பூர் அது ஸ்டார்டிங் பாயிண்ட்மா. நாமினேஷன் பண்ணாரு. நாமினேஷன் போயிட்டு முடிச்சுட்டு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்லேயே அவதூறு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அந்த ஸ்பீச்சை ஏஐல போட்டு அதே வாய்ஸில் உதயசூரியனுக்கு நேராக இருக்கிற பட்டனில் அமுக்குங்க, அதில் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேசல. ஒரிஜினல் இது டூப்ளிகேட்டு. உங்களுக்கும் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த உதய சூரியனுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரிஜினல். உங்களுக்கும் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசிலுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இப்போ இது ஒரிஜினல். இது நம்ம 2 பேர் தான். ரெண்டுமே ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று டீப் ஏஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. இதை சாதாரண ஆட்கள் பரப்புறாங்க, அது ஓகே, அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் வெரிஃபைடு யூசர்ஸ் லைக் சவுக்கு சங்கர் அதை பரப்புறாரு. இப்போ இங்கே எத்திக்ஸே இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த கேம்பெயினை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நல்லா பார்த்தோம்னா அந்த கேம்பெயின் நல்லா ஒரு பேரிகேட் போட்டு மக்கள் கூட்டம் தனியாக நிற்கிற மாதிரியும் தலைவர் பேசுகிற மாதிரியும் நல்லா பேசி முடித்தார். பேசி முடிக்கும்போது இடையில இன்னும் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி செம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு. யார்? தமிழக முதல்வரை. என்ன செய்தினா, கேம்பெயின் நேற்று தானே நாமினேஷன் பண்ணாரு தலைவர். சிஎம் என்னைக்கு ஒரிஜினல் நாமினேஷன் பண்ணுற ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான், 5ஆம் தேதியோ அதுக்கு முன்பு தான் ஒரிஜினலாக நாமினேட் பண்ணுற மாதிரி ஆக்சுவல் பிளான். ஓகே. ஆனால் தவேகா தலைவர் இன்னைக்கு பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா இவரு குடுகுடுன்னு போய் நாமினேட் பண்ணுறாரு. நாமினேட் பண்ணிட்டு வராரு. வரும்போது அவர் ஒரு கெத்தா ரோட் ஷோ பண்ணிட்டு வர்றாரு. ஜீப்ல ஏறி கை காட்டிட்டு வர்றாரு. 100-150 பேர் தான் இருக்கான். பக்கத்தில் அவருடைய பிளாக் ஹேட்ஸ் தான் ஓடியாந்துட்டு இருக்கான், மக்களே இல்லை. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா தலைவருக்கு அவ்வளோ கூட்டம், தவேகா தலைவருக்கு எக்கச்சக்கமான கூட்டம். இப்போ இது செய்தி ஆகுது. எங்க தொலைக்காட்சிகளில், நேஷனல் சேனல்ல
இது செய்தி ஆகுது. இந்த செய்தி ஆகும்போது கடுப்பா வராங்க. யார் கடுப்பாரா? சிஎம் சார் கடுப்பாயி இப்போ அடுத்தது பை த டைம் இது கடுப்பாயி அவங்க வந்து பிளான் பண்ணும்போது தலைவர் வந்து அங்கேருந்து கூட்டத்தை முடிச்சிடறாரு. எங்கே கூட்டத்தை முடிச்சிடறாரு? பெரம்பூர்லேருந்து கூட்டத்தை முடிச்சுட்டு வராரு குளத்தூருக்கு. குளத்தூர்னு எப்படி வர்ற பார்த்துருவோம். அதுதான் அவங்க குளத்தூர் தான் சிஎம் உடைய கோட்டையாச்சே. குளத்தூர் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் தானே இருக்கு, இந்தியாவில் தானே இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இல்லையே. இவர் என்ன குளத்தூரோட மன்னரா இல்லை தமிழ்நாட்டுடைய மன்னரா? அது மன்னர் ஆட்சியை நடத்துறாரு. என் தொகுதிக்கு எப்படி வர பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொந்த மக்களையே கொலை பண்ற அளவுக்கு இந்த சிஎம் துணிஞ்சிட்டாரு. இல்ல ரெடி, நீங்க அது ஐ திங்க் யூ ஆர் டேக்கிங் திஸ் a little too far fetched. எப்படிமா? இல்ல ஏன்னா வந்து இப்போ பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து they will make sure that everything is proper தானே. ஓகே, அப்புறம் எப்படி வந்து நீங்க வந்து சிஎம் இதுல வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணியிருந்திருக்க முடியும்? கரெக்ட். இப்போ கூட்டம் தானே உங்களுக்கு இவரை எது உறுத்துது? கூட்டம்னு நீங்க மக்களுடைய மக்கள் திரட்சி தானே கூட்டம் உறுத்துது. என்னடா இவ்வளோ பேர் வராங்க, என்னடா குளத்தூர்ல இவ்வளோ பேரா? குளத்தூர்ல கூட்டம் கூடாது, கூட்டம் கூடாது அப்படின்றது தான் இது. இப்போ எல்லாரும் வைக்கிற வாதமும் நீங்க வைக்கிற வாதம் தான். இப்போனா இது எலெக்ஷன் நேரம்னும் போது இந்த மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனும் யார் எடுத்துக்கிறா? தேர்தல் ஆணையம் எடுத்துக்குது. அவங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் போயிடுது. இந்த அரசு ஸ்டாலின் அரசு வந்து ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டு, காபந்து அரசுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான், அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இப்படின்னு தான் சொல்லப்படுது. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஆனால் எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்றது தான் முக்கியம். சட்டம் ஒழுங்கை இவங்க கையில் எடுப்பாங்க. யாரு? எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அதிகாரிகளை மாற்றுவதற்கு அதிகாரம் உண்டு. கரெக்டா? ஆனால் இந்த அதிகாரிகள்லாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி யாருடைய அதிகாரிகள்? ஸ்டாலினுடைய அதிகாரிகள். ஸ்டாலின் வந்து as in he is the head of the state. ஆமா, அப்போ போலீஸ் அரசுடைய அதிகாரிகள் தான். இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யாருடைய அதிகாரிகளா இருப்பாங்க? மறுபடியும் அதே தமிழக அரசோட அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அப்போ இதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷனரை தவிர, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரை தவிர மற்ற எல்லாருமே லோக்கல் ஸ்டாஃப் தான். ஒன்று. ரெண்டாவது, போலீஸ் தான் அவங்க கட்டுப்பாட்டில், கார்பரேஷன் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் இல்லை இருக்கு. அதே தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். பஸ்ஸு, எம்டிசி பஸ்ஸு, அது டிரான்ஸ்போர்ட், அது இவங்க எலெக்ஷன் கட்டுப்பாட்டில் வராது. அப்போ வேண்டுமென்றே திட்டமிட்டு அங்கே என்னன்னா ஃபஸ்ட்டு குளத்தூர்லேருந்து பெரம்பூர்லேருந்து குளத்தூர் போகும்போது எந்த வித போலீஸ் பாதுகாப்பும் இல்லை. ஒரு போலீஸ் கூட இல்லை. நம்மளே லைவ்ல பாப்போம். இப்போ பெரம்பூர்ல அவ்வளவு போலீஸ் இருந்தாங்க, லைவ்லயே நமக்கு தெரியும். ஆனா குளத்தூர்ல வந்து 1 or 2 கூட என்னால வந்து அந்த லைவ்ல பார்க்கவே முடியல. வண்டியை சுத்தி வரணும்ல. அது மட்டும் இல்லாம அவ்வளோ பஸ். ஒரு பையன் அந்த வீடியோ பார்த்துருவோம். பஸ் டிப்போங்களா நிக்குது. அந்த பையன் சொல்கிறான், குளத்தூரோட மொத்த டிப்போவும் இந்த இங்கே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வண்டி இப்படி வருது, பக்கத்தில் பஸ்ஸு போகுது, இங்கேருந்து ஜன்னல்லேருந்து கை காட்டுறாங்க. ஆனால் அந்த பஸ்ஸுக்கும் தலைவரோட வேனுக்கும் இடையில மக்கள் நிற்கிறாங்க. புரியுது? பேரிகேடு கூட இல்லை, இந்த டிவைடர் கூட இல்லை. எவ்வளோ பஸ்ஸு, அவ்வளோ மக்கள். அதாவது சிஎம் அங்கே வந்து 11 மணிக்கு போகிறாருன்னா 9 மணிக்கு எல்லா பஸ்ஸையும் கட் பண்ணிடுவாங்க. அது மக்களே சொல்கிறாங்க. அதை பார்த்துருவோமே. எங்களுக்கு உள்ள மூச்சு திணறுது. ஜனம் வந்து சொல்ற ஒரு போலீஸ்காரங்க கிட்ட அப்ப கூட அவங்க அதை வழி பண்ணி தரமாட்டேன்றாங்க. அப்ப என்னத்துக்கு எங்க பாதுகாப்பு அவங்க போலீஸ் இது எதுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு? அவர் ஆபீஸ்க்கு வந்தாருன்னா 4 மணிக்கு வர்றாருன்னா 11 மணிக்கே பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு ஓடி ஓடி பஸ்ஸுங்களை விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அந்த பஸ்ஸில் வந்து எல்லாம் அடிபட்டு சத்தா அந்த சாவு விஜய்க்கு தான் காரணத்தை காட்டுறதுக்காக இதை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனேங்க. நான் வீட்டுக்கு இங்கேருந்து பக்கத்தில் தான், ஒரு 2 மீட்டர் கூட இருக்காது. நான் போகிறேங்க அப்படின்னு. ஆனால் வந்து என்ன சொன்னாங்க, போகவே கூடாதுன்னாங்க. நான் சுற்றிட்டு இங்கேருந்து அப்படி போயிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு. ஆனால் இப்போ டிவிகே மீட்டிங் நடக்கும்போது மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கேருந்து எல்லா பஸ்ஸும் எந்த சைட்லேருந்து வர முடியுமோ பஸ்ஸு காலியாக போகுதுங்க. பஸ்ஸு காலியாக போகுது. விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி எதிர்கட்சி ஆளுங்க சொல்கிறாங்க. ஆனால் கிடையவே கிடையாது. மக்கள் சாவறதுக்கு வழிகாட்டியே டிஎம்கே ஆட்சி தான். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ தேவையில்லாத பஸ்ஸுங்க, எம்டி பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க. குப்பை வண்டிங்களை விட்டுட்டு இருக்காங்க.
கண்டினியூஸா பஸ்ஸஸ் வந்துட்டே இருந்துச்சு. எங்க இருந்து இன்னைக்கு அவ்வளவு பஸ் வந்துச்சுன்னே தெரியல. அவன் வேலைக்கு போகும்போது காலையில வெயிட் பண்ணுவான், அப்பெல்லாம் பஸ்ஸே வராது. இன்னைக்கு அவ்வளவு பஸ். அப்போ இப்படி எப்படி நீங்க திட்டமிட முடியும்? இது ஒரு எத்தனை பஸ் குப்பலாரி வேற லாரிகள் போனாங்க. எப்படி வந்து கரூர்ல வந்து ஆம்புலன்ஸ் போச்சோ அதே மாதிரி இங்க குப்பலாரியும் பஸ்ஸும் எல்லாம் எம்டி பஸ். எங்கேருந்து வந்துச்சு இந்த பஸ்? இப்போ இவருக்குன்னா காலையிலே நிறுத்திடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இங்கே அறிவாலயம் இங்கே இருக்குது, நம்ம ஆஃபீஸ் வழியாக தான் முரசொலிக்கு போகணும். அவர் 5 கிலோமீட்டர் கிடையாது, ஒரு 3 கிலோமீட்டர், எக்ஸாக்டாக சொல்ல போனால் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கேருந்து அறிவாலயத்துலேருந்து முரசொலி ஆஃபீஸ் போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் தான் இருக்கணுங்களா? ஆமாம், 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 3 கிலோமீட்டர் அவர் போகிறதுக்கு 10 அடிக்கு ஒரு காவல்துறை இருக்குதா இல்லையா? ஆமாம். 5 வண்டி முன்னாடி போதா இல்லையா? பைலட் 1, பைலட் 2, பைலட் 3, 3 பைலட் போட்டு அதுக்கப்புறம் 4வது பைலட் போய் இவ்வளோ பாதுகாப்பு உங்கள் உயிருக்கு தேவைப்படுது. எங்கள் தலைவரோட உயிருக்கு வேணாம், மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குமா இல்லையா? வேணே சாப்பிட்டோம். அதுவும் அவங்களோட சொந்த தொகுதி மக்கள். யார் மக்கள்? இவங்க தமிழக மக்கள் தானே. வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களா இல்லை வேற்று கிரகத்திலேருந்து வந்தாங்களா? ஆனா இது உண்மையிலே வந்து தமிழக அரசு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வேற யாருமா பஸ் எடுத்துட்டு போக முடியும்? போலீஸு வித் நெக்ஸஸ் தான். போலீஸு ஏதாவது நான் கண்டுக்க மாட்டேன், விட்டுரு, செத்தா செத்துட்டு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒதுங்கிடுச்சு. பஸ் எடுத்துகிட்டு போ, பஸ் எடுத்துகிட்டு போ, எல்லாம் எம்டி. ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸை தவிர மற்ற எல்லாமே எம்டி பஸ்ஸஸ். எப்படி பஸ்ஸை நான் எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட், வாங்க குளத்தூர் போய் இப்போ பெரம்பூர் முடிச்சாச்சு குளத்தூர் போவோம் அப்படிலாம் கிடையாது. முன்கூட்டியே 2 நாளுக்கு முன்பே இந்த பாயிண்டில் பேசுகிறாரு அப்படின்னு அந்த பாயிண்ட்டை கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூட் வழியாக இந்த ரூட்டுக்கு போய்ட்டு இந்த பாயிண்ட் பியில் பேசுகிறாரு, பாயிண்ட் பியில் பேசிட்டு இந்த ரூட்லேருந்து இந்த இடத்துக்கு போயிட்டு பாயிண்ட் சியில் பேசுகிறாரு. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், இப்படி தானே போய் முடியணும். ஆமாம். அப்போ இந்த பாயிண்ட்ல நின்று இவ்வளோ நேரம் பேசுவாங்க, இந்த பாயிண்ட்ல நின்று இவ்வளோ நேரம் பேசுவாங்க, இந்த பாயிண்ட்ல நின்று இவ்வளோ நேரம் பேசுவாங்க. ரூட் மேப் வரையும் கொடுத்துருவாங்க. அந்த ரூட் மேப் கொடுத்துட்ட பிறகு காவல்துறையோட வேலை என்ன? இந்த இடத்துக்கு இவ்வளோ நேரம் வரையும் டிராஃபிக் இருக்கும், பொதுமக்களை இங்கே வந்து மற்ற வாகனங்களை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு பேரிகேட் போட்டு எல்லாரையும் விலைக்கு ரோடை ஃப்ரீ பண்ணி வைக்கணும். அதுதான் அவங்களோட வேலை. ஆனால் அது மாதிரி எந்த வித இதுவுமே இல்லை. கஷ்டப்பட்டு குளத்தூர் போய் சேர்ந்தா அங்கே இன்னொரு அதிர்ச்சி. அங்கே என்ன தெரியுமா, இவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறத. நாட் ஒன்லி தட், ஸ்பீக்கர்லாம் அடிச்சு படிச்சுட்டாங்க. ஆமாம், நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா அவர் பேசும்போதே நான் தலைவர் விஜய் பேசும்போதே வந்து நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல அப்படின்னு 2 வாட்டி வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி பேசுறாங்க. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, பேசுறது கேக்குதா? கேட்கலையா? பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குது. அப்பவே நான் சென்ஸ் பண்ண, ஓகே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படி. அதனால டக்குன்னு அவர் பேசி முடிச்சிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆனா இவ்வளோ வந்து இல்லை, ஆனால் அவர் வந்து சென்ஸ் பண்ணிட்டாரு சம்திங். ஏன்னா ஆல்ரெடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர் இல்லையா? அப்போ எவ்வளோ ஹாண்டிங்கில் இருக்கும், எவ்வளோ அந்த மெமரிஸ் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக உள்ளே இறங்கியிருக்கும். இங்கே ஓகே சம்திங் ராங் அப்படின்றத புரிஞ்சுட்டாரு. புரிஞ்சுட்டு பேச விடலை, ஸ்பீக்கரை விட. இப்போ இங்கே பேரிகேட் போடுறதே இல்லை, பேரிகேட் போடுறதுக்கு தடை. பந்தோபஸ்து எதுவுமே இல்லையே ரெடி. பேரிகேட் போடணும்னா இல்லை சிஎம் வருவார், அவர் அதனால பேரிகேட் போடக்கூடாது. சிஎம் என்ன ராஜாவா? மேபி அவங்களுக்கு சம் செக்யூரிட்டி. என்ன செக்யூரிட்டி இருக்கு போகுது? புரோட்டோகால் ஏதாவது? என்ன புரோட்டோகால்? அவர் வராருன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கலாமே, இதெல்லாம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கலாமே. புரியுதா? அப்போ இந்த க்ரௌடு உங்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த மக்கள் முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. அவங்களுக்கு என்னன்னா இந்த கூட்டத்தை சேர்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடத்திட்டு மறுபடியும் கரூர் மாதிரி ஒன்று உருவாக்கி விட்டுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் தலைவர் விஜய் மேலே தூக்கி பழிய போட்டணும். இந்த கவர்மெண்ட் இப்படியாமா யோசிக்க முடியும்? ஆனா டாடி, இப்ப விஜய் மேலதான் தப்பு இருக்கு. அவங்க மேல இப்ப வந்து கேசஸ் வந்து புக் செய்யப்பட்டிருக்கு, 5 கேஸ் புக் பண்ண செய்யப்பட்டிருக்கு. அவங்க வந்து சம் புரோட்டோகாலை வந்து அவங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருது டாடி. ஆமா, இந்த கவர்மெண்ட் வேற என்னமா செய்யும்? எல்லா இடத்துலையும் யார் விக்டிமோ அவங்களை கிரிமினல் ஆக்கிடு. 2 ஸ்பீக்கருக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது, அதனால 2 ஸ்பீக்கருக்கு மேலே பயன்படுத்திட்டாரு. பொதுமக்களுக்கு இடையூறு அனுப்பிச்சு. யார் இடையூறு பண்ணது? உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு இந்த ரூட்லேருந்து இந்த ரூட்டு, இந்த ரூட்ல இந்த .1, .2, .3 ரூட்டு மேப்பை போட்டு கொடுத்துட்டு
இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை வருவோன்றதையும் சொல்லிட்டு வரும்போது எப்படிம்மா நாங்கள் இடையூறு பண்ண முடியும்? போய் பஸ்ஸையும் வேனையும் குப்பலாரையும் குறுக்கில் விட்டுட்டு இந்த மக்களுக்கு தெரியாத இதெல்லாம். கொளத்தூர்ல இருக்கிற ரெசிடென்ட்ஸே சொல்றாங்க, நாங்க இது வரைக்கும் இந்த பாயிண்ட்ல இருந்து பஸ் வருது பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அதே சமயத்துல இவர் தாவேகா தலைவர் மேல வந்து கேசஸ் புக் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையிலே வந்து அந்த எலெக்ஷன் அந்த சம் புரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல, இந்த போலோட இது ஃபாலோ பண்ணல, அப்படி ஏதாவது என்னமா இதெல்லாம் வந்து சுத்த என்ன சொல்றது நான்சென்ஸ். இது எப்படி நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு வரும்போது நாங்க எப்படி பப்ளிக்கை இடையூறு பண்ண முடியும்? பர்மிஷன் இல்லாமல் திடீர்னு வந்தால் கூட அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லலாம், இல்லைன்னா பொதுமக்களுக்கு இடையூறு சொல்லலாம். நாங்கள் இத்தனை மணிக்கு வருவோம்னு எலெக்ஷன் கமிஷனை பர்மிஷன் வாங்கிட்டு தானே வரோம். அப்போ அந்த பர்மிஷன் வாங்கிட்டு வரும்போது அந்த வழியை சரியாக வைப்பது யாருடைய பொறுப்பு? அண்ட் ஆன் டைமுக்கு நீங்க வந்தீங்களா? ஆன் டைம், எஸ். ஸோ அதனால வந்து தாமதம் என்ன சொல்லணும்? இது மக்கள் வந்து மிகப்பெரிய அறிஞர்கள். இந்த சொசைட்டிக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிறாங்க. காவல்துறையினர் உட்பட எல்லாமே இந்த சமூகத்துக்குள்ளே தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு கூட்டம் வரலான்னு நீங்கள் வரல பாஸ், ஏன்னா மக்கள் உங்களை விரும்பலை. தலைவரை கூட்டம் வரதுன்னா உடனே இன்னைக்கு இது எந்த அளவுக்குன்னா இவங்க டைம்ஸ் நவுல இந்த செய்தி வந்துருச்சு. இந்த செய்திக்கு காலையிலேருந்து மினிஸ்டர் எம்பிஸ் எல்லாம் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை கவுண்டர் கொடுக்கணும்? இந்த செய்தி கம்பேரிங் வந்துச்சுல, விஜய்க்கு இப்போ இவ்வளோ க்ரௌடு, எம்கே ஸ்டாலினுக்கு க்ரௌடே இல்லைன்றது வந்துச்சுல, அது வந்தது நேஷனல் மீடியா தான். காலையிலேருந்து நான் வந்து 2-3 சேனலில் பார்த்துட்டேன். தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு சேனலில் பேசுகிறாங்க, இன்னொரு சேனலில் பேசுகிறாங்க. அந்த வேணும்னே இதுதான் ஸ்டோரி. விஜய்க்கு நேற்று கூட்டம் வந்தது, இங்கே வந்து கூட்டம் வரல. என்ன, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? தட்ஸ் அ ஃபேன் பேஸ்ட் க்ரௌட். அவங்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் இந்த சிட்டிசன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் தானே. அவங்க தலைவரை பிடிக்கலையே. இன்னைக்கு திருவாரூர், ஆனால் இன்னைக்கு திருவாரூர் போயிருக்காரு, கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறாரு. சின்னவர் போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு ட்விட்டரில் பார்த்தேன், 15 பேர் கூடியதால் கூட்ட நெரிசத்தில் டிராஃபிக் ஜாம்னு போடுறான். திருவாரூரில் 15 பேர் தான் நிற்கிறான் ஒரு ஊரில் பார்க்குறதுக்கு. ஸோ அது மக்களுடைய விருப்பம். நீங்கள் எவ்வளோ நாள், எத்தனை நாள்? 4ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கள் தலைவர் வருவதை தடுக்க முடியுமா? பஸ்ஸை விட்டு நிறுத்த முடியுமா? ஆனால் இதெல்லாம் பண்ணுறத பார்த்தா விஜய் அவர்களுக்கு திரும்பவும் ஒரு கேம்பெயின் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்காத மாதிரி தானே ரெடி இருக்கு. ஏன்னா இப்போ இந்த திமுகவினர் எந்த எல்லைக்கும் போவாங்க, ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு தெரியும்ல. இப்போ பாவம் இதனால வந்து அவர் சென்ஸ் பண்ணிட்டாரு, சரி என்னமோ இங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லிவாக்கம் வந்து அவர்னால போக முடியல. ஆமா, வில்லிவாக்கத்துக்கு போக முடியலன்னா அகைன் அதை வந்து சன் டிவி தான் அதை வந்து ஒரு 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 லேடிட்டேருந்து சவுண்ட் பைட் எடுத்து போடுறாங்க. அவரை பார்க்கணும் தானே நாங்கள் ஆசையாக ஒரு எட்டு எங்களை வந்து பார்த்துட்டு சொல்லுங்க, எங்களுக்கு ஆசை இருக்காது அவரை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கோம். அங்கங்கே ஜனத்தில் அடிப்பாட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரமாக நாங்கள் வந்து காத்துட்டு இருக்கோம். அண்ணனை பார்க்கணும்னு வந்திருக்கோம். இப்படி எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்களா அண்ணா? நாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரமா காத்திருக்கோம். அண்ணா வராங்க, ஏமாத்தல, அவர் வரவிடாம பண்ணிருப்பாங்க. அண்ணனை நாங்க பார்க்க முடியல இவ்வளவு நேரம். அந்த அம்மா அழுகுது, பக்கத்துல இருக்க அம்மா சொல்லுது இது திமுகவோட சதிங்கன்னு சொல்லுது. அதை கட் பண்ணாமையும் போட்டாங்க. சி, அங்க உள்ளவர்கள் வேற மாதிரி பேசுறாங்க. திமுக வராதது நல்லதுன்றாங்க. இங்க கொடுத்துருக்க இடமே மோசமான இருக்கு, போலீஸும் இங்க இல்ல, 2வது மூச்சடைக்குது, இங்க வராமல் போனது நல்லது அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. அவர் இந்த இடத்துல வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த ஒத்தையடி பாதையில் அவ்வளோ ஜனம் நிற்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் நாங்கள் நைட்டு பார்த்த உடனே இந்த இடம் வேணாம் தான் நாங்கள் சொன்னோமே. ஆனாலும் அது மீறி கொடுத்தாங்க. ஆனால் பரவாயில்ல, அவருக்கு கேன்சல் பண்ணது ஒரு விதத்தில் நல்லது. ஒரு விதத்தில் வந்து அவங்களே வந்து இத்தனைக்கும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்கள் வெயிட் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு விதத்தில் வராமல் இருக்கிறதும் நல்லது. ஏன்னா வந்து நாங்கள் பார்க்குறோம் இங்கே காவல்துறை இல்லை, இது இல்லை அது இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. பட் நான் என்னன்னா, சரி அவர் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான், மக்கள் வந்து சேஃபாக இருக்கணும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேம்மா, மக்கள் இதுக்கு ஒரே பதில் என்னதுமா, நம்ம தான். நம்மனா யார்? மக்களாகிய நாம் தான். நாம் வந்து 23ஆம் தேதி அதிகாலையிலே எழுந்து சாரையா மக்களோட சக்தியை வந்து இவங்களுக்கு யார், எனக்கு ஐ எம்
ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நான் வந்து போத் பிஜி அண்ட் யூஜி ஐ ஸ்டடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐ டாட் ஹிஸ்ட்ரி. கல்லூரியில் லெக்சராகவும் இருந்திருக்கேன். நான் வந்து மக்களுடைய சக்தி இருக்குல்ல, அதை வந்து உண்மையாக நம்புகிறவன். நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பனா வேணா இருங்க, பெரிய டைனாஸ்டியாக இருங்க, பெரிய எம்பரராக இருங்க, எது வேணா இருங்க, ஆனால் சாதாரண மக்கள் இருக்காங்களே, அவங்க ஒன்று கூடிட்டாங்க, அவங்க ஒன்று கூட வேணாம், அவங்க மனசில் நினைச்சிட்டாங்கன்னா போதும், தூள் ஆகிடும். சாம்ராஜ்யங்கள்லாம் செறிஞ்சிருக்கு. கிலட்டின் பிரெஞ்சு ரெவல்யூஷனில் நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிய மக்கள், பெசன்ட்னா விவசாயிகள் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அவ்வளோ பெரிய பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தை தூக்கி அடித்தாங்க. சரிங்களா? அதே போல் ரஷ்யாவில் உழைக்கும் மக்கள் தான் ஜார் மன்னர்களை தூக்கி அடித்து ஓட விட்டாங்க. சைனாவில் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சமீபத்தில் ஆசிய நாடுகளில் இலங்கையில் பார்த்தோம், நம்ம நேபாளில் பார்த்தோம், பங்களாதேஷில் பார்த்தோம். யாரு? எளிய மக்கள். நேபாள ஜென்சிஸ். அப்போ இவர் மக்கள், அது ஜென்சியாக இருந்தாலும், ஓல்டு பீப்புளாக இருந்தாலும், பெசண்டாக இருந்தாலும், லேபர் கம்யூனிட்டியாக இருந்தாலும் எல்லாருமே எளிய மக்கள். இந்த எளிய மக்களை நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சி 8 ரூபாய் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, ஃப்ரிட்ஜு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு மதிப்பிடுறது இருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றதை இந்த ஆட்சியாளர்கள் விரைவில் உணர்ந்து கொள்வாங்க. அதுக்கு இந்த ஆட்சி ஆகட்டும்னா உன்னை போன்ற என்னை போன்ற எளிய மக்கள் தான். நம்ம அலுவலகத்தில் இருக்க மாதிரியே நம்மை சுற்றி இருக்கிறவர்களோ, நம்ம சுற்றி இருக்க மாதிரியோ, கிராமத்தில் இருக்கவங்களோ, படித்தவர்களோ, நகரத்தில் இருக்கவங்களோ, இவர்கள் எல்லாம் நினைத்து விட்டார்கள், நான் தமிழக மக்கள் நினைத்து விட்டார்கள் என்றால் இது என்ன? யார் நீங்க? அப்பா வந்து அனுப்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு, ஒன்ஸ் ஃபார் ஆல் அனுப்பிச்சிடுவாங்க. பட் என்னன்னா, இது அவர்கள் மண்டையில் ஏன் ஏற மாட்டேங்கிறது? எனக்கு என்ன பயம்னா, இப்ப வந்து வில்லிவாக்கம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு இல்லை, ப்ரொடெக்ஷன் இல்லை, ஸ்டேட் சைட்ல இருந்து கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு. ஆனா இப்போ வந்து இதுவே ஒரு பேட்டர்ன் ஆயிருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. ஃபியூச்சர் கேம்பெயின்ஸ் வந்து அவனால பண்ண முடியாம போகுமோ, இல்ல தாமதமாகும். இவங்க எல்லா எல்லைக்கும் போவாங்கம்மா, பயங்கரமான எல்லைக்கெல்லாம் போவாங்க. பட் அவங்க போனாலும் என்ன பிரயோஜனம்? மக்களை நீங்க எப்படி எல்லா மக்களையும் நீங்க சேர்த்து கொண்டுட்டு எலெக்ஷன் நடத்துவீங்களா? இல்ல அதுக்கப்புறம் ஆனா விஜய் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு மறுபடியும் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளிலவான்னு சொல்ல வேண்டியது. வெளில வரும்போது ஏன் வெளில வரேன்ட்டு நேற்று எல்லா சேனல்களும் என்ன சொன்னாங்க. ஆனா இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஒரு ஷிஃப்ட் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சேனல்கள் அதாவது நியர் நியூட்ரலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. நியூட்ரல் கிடையாது, நியர் டு நியூட்ரல் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நான் தொடக்கத்திலே சொன்ன ஞாபகம் இருக்கா? இருமா, எலெக்ஷன் நேரத்தில் இது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இன்னைக்கு நேஷனல் சேனல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா, கண்டிப்பா நேஷனல் சேனல் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ப்ரோ விஜய்ன்னு சொல்ல வரல, நியூஸாக போடுறாங்க. இப்போ நியூஸாக போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தமிழ் சேனல்களும் அப்படி வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும்லம்மா. கண்டிப்பா இந்த அலை வந்து இது வந்து இந்த டர்ன் த டேபிள் அரவுண்ட்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நடக்க போகுது. மக்களுடைய ஆற்றலை, மக்களுடைய வீரியத்தை நீங்க குறைத்து மதிப்பிடுறாங்க. எங்க தலைவர் அந்த மக்கள் ஆற்றலை மட்டுமே நம்பி இருக்கிறாரு. மக்கள் வந்து பெருமளவில் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, நோபடி கேன் ஸ்டாப் இட். ஆனால் டாடி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கேம்பெயின் மேலே வந்து இவ்வளோ தடங்கள் வச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து நிர்வாகிகளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, எம்எல்ஏஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து திருவள்ளூர் பிரகாசம் அவர் மீது வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸே வந்து போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி பல மற்ற நிர்வாகிகள் மீதும், மற்ற எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ், பொட்டென்ஷியல் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் மீதும் இந்த மாதிரி கேசஸ்கள் வந்து இப்போ வருது. போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இது என்ன, ஏன் வந்து அனௌன்ஸ் பண்ண 2வது நாள்ல வந்து ஏன் இதெல்லாம் நடக்குது? அதாம்மா, இந்த திருவள்ளூர் பிரகாசம், குட்டி என்கிற பிரகாசம் எனக்கு தெரியும், எனக்கு அறிமுகம். நம்ம ஆக்சுவலா அவங்கள பத்தி ஒரு 2 நாள் முன்னாடி தானே பேசணும். ஆமா, பூந்தமல்லி கேண்டிடேட்டு, ரொம்ப எளிய பின்புலம். நான் இதை பலமுறை முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம், போக்சோ வரையும் போடுவாங்கன்ட்டு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் பொட்டென்ஷியல் கேண்டிடேட்டோ அவங்க மேலே எல்லாம் நடவடிக்கை, அதாவது தேடி வழக்கு போடுவாங்க. தே வில் பி ஹண்டட், வேட்டையாடப்படுவார்கள்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இவர் ரொம்ப எளிய பின்புலம்,
நான் சார் எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் இங்கே தான் சார் கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படிலாம் பேசுவார். ரொம்ப பாசமாக இருப்பார். அவங்க கட்சிக்காரங்களே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் திரு மிஸ்டர் என் ஆனந்த் வந்து ஒரு விழாவுக்கு போகிறாரு, கட்சி விழாவுக்கு போகிறாரு. அந்த கட்சி விழாவுக்கு போகும்போது எல்லாம் கூட்டமாக சேருவாங்கள்ல, அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு கூட்டமாக சேருவாங்கள்ல, அப்படி சேரும்போது இவர் வந்து விலக்கி விட்டுருக்காரு, அந்த க்ரௌடை வந்து விலக்கி விட்டுருக்காரு. அந்த க்ரௌடை விலக்கி விடும்போது ஒரு லேடியோட உடம்புல ஒரு கை பட்டுருச்சு. இது எப்போ நடந்தது? 1 இயருக்கு முன்னாடி. இப்போ இடையில என்ன நடக்குது? இவரை இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஒன்று நடக்கும்ல, இவங்க நினச்சிருப்பாங்க எப்படியா இருந்தாலும் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு சீட் கொடுக்கப்பட்டது. ஹீஸ் அ டிசர்விங் கேண்டிடேட் தான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டவுடனே இப்போ இந்த சம்பவத்தை காவல்துறை பயன்படுத்திக்குது. வா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்ற அடிப்படையில் அந்த அம்மா வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர் மேலே வழக்கு பதிவு, ஒரு ஐ திங்க் 5-6 செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து நாட் எட், ஐ டோன்ட் நோ சோ ஃபார். இந்த பேசுகிறது வரையும் அரெஸ்ட் ஆகலை. பிகாஸ் பெயில் எடுத்துக்கிறாங்க. இதுனா அவர் கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துருக்காங்க, அதுவும் 1 இயருக்கு முன்னாடி சம்பவத்தை. ஓகே ஃபைன். இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது? மிரட்டணும் கேண்டிடேட்ஸ். இன்னும் பல கேண்டிடேட்ஸ் மேலே வழக்குகள் போடுவாங்க. இல்லை தாவேகா மீது ஒரு கெட்ட ஒரு 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 ஒப்பீனியன். இவர்களெல்லாம் எளிய பின்புலமா, எளிய பின்புலம். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேஸு அரெஸ்ட் இதெல்லாம் பார்த்துருந்தா உனக்கு அந்த சிஸ்டம் தெரியும். சரி நேரு மாதிரி ஒரு 1000 கேஸ் வந்து போங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கு. நாங்க பார்க்காத கேஸா அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி மாதிரி ரைடு விட்டு தூக்கிட்டு 4 முறை போயிருந்தா என்னப்பா இது என்ன சொல்றது, ஜாலியா பார்த்தாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்குன்ற. பட் இவங்கெல்லாம் ரொம்ப சாஃப்ட் பீப்புள், இன்னசென்ட் பீப்புள். அவங்களுக்கு இது மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு மென்டல் ஆக்னி வரும். ஆமா, அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சாதாரண விஷயம் இல்லை. ஆமா, அது இல்லாம அப்ப அவர் பிரச்சாரம் பண்றதா, ஏபி வாங்குறதா, எவ்வளவு இன்டர்னலா போகணும். மக்கள் இப்ப நார்மலா பாக்குற மக்களுக்கு வந்து ஒரு கெட்ட ஒரு அபிப்பிராயம் வரும்ல. அவரை பொறுத்தவரையும் நான் வந்து அந்த ஊர்ல நான் பேசிட்டு தான் வரேன். பேசும்போது தான் இந்த டீட்டெயில் 1 இயருக்கு முன்னாடி நடந்தது சார், இப்போ அதை வச்சுட்டு இது பண்ணுறாங்க அப்படின்றது. அப்போ டெஃபினட்டாக எனக்கு தெரியும் இது வந்து போலி கேஸ் தான், நிற்காது தான், ரைட்டா? ஆனால் எந்த நேரம் இப்போ தெரியுதா இவங்க எவ்வளோ கொடூரமான ஆட்கள். என்ன எங்கள் தலைவர் யாருக்கிட்ட சண்டை போடுறாரு? உண்மையிலேயே அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்திகிட்ட சண்டை போட்டுக்கிறாரு. அதை திரும்ப நம்ம நம்புறது ஒரே ஒரு விஷயத்தை தான். யாரை? மக்கள் தான். மக்களாகிய நாம் தான் அதிக அளவில் பெருமளவில் வந்து இவங்கள வந்து ஓட்டு மூலமாக தான். நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னது? ஓட்டு. அதை விட பவர்ஃபுல் ஆயுதம் நம்மள்ட்ட ஏதாவது இருக்கா? அந்த பவர்ஃபுல் ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி இவங்களை வந்து ஆட்சியை விட்டு அகற்றுவது மட்டுமே ஒரே வழின்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஆனால் ஏற்கனவே வந்து அகற்றுறதுக்கு இப்போ ஒரு 75% வந்துட்டோம் தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நேற்று வந்து ஒரு ரொம்ப அழகான பொய் வந்து ஸ்டாலின் சார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய சொத்து மதிப்பு. ஐயோ டாடி, ஒன்னும் இல்ல டாடி, ஓட்ட ரெட்ஃபிளிக்ஸ் நடத்துற நம்மளே வந்து ஸ்டாலினோட பாதி சொத்து வச்சிருக்கோம் டாடி. 6 கோடி தானே டாடி. நம்மளும் அதுவும் ஸ்டாலின்லாம் வந்து எவ்வளவு 73 வயசுல. இந்த படத்துல மை டியர் மார்த்தாண்டன்னு ஒரு படம் இருக்கு இங்கிலீஷ்ல, அது வந்து வெல்கம் டு அமெரிக்கான்னு நினைக்கிறேன். எடி மர்ஃபி நடிச்சிருப்பாரு. ஓகே, ஆமாமா, தெரியும். அந்த ஒரு பிரின்ஸ், ஆப்பிரிக்கன் பிரின்ஸ். ஃபார் a girl he will serve in a McDonald's எல்லாம் வர்க் பண்ணுவாரு. அதையோட தமிழ் வெர்ஷன் தான் மை டியர் மார்த்தாண்டன்னு. அப்போ வந்து அதுல வந்து பிரபுவும் இன்னொருத்தரும் நடிச்சிருப்பாரு. சைதாப்பேட்டில் வந்து ஒரு ரூம் எடுக்கிற மாதிரி கதை. கவுண்டமணி, ஏழைகளா வாங்க, ஏழைகளா நீங்க அப்படின்ட்டு, ரொம்ப ஏழைகளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். அது மாதிரி தான் வந்து இந்த அஃபிடவிட் இருக்குல்ல, 2 பேர், தமிழக முதல்வர், தாவேகா தலைவர், 2 பேருமே தன்னுடைய சொத்து பட்டியலை கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனுக்கு எதுக்கு இந்த சொத்து பட்டியல்? எதுக்கு? முன்னாடிலாம் அப்படி கிடையாது. அப்போது எதுக்கு இந்த சொத்து பட்டியல் அப்படின்னும் போது, ஒவ்வொரு முறையும் ஒரு வேட்பாளர் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு எவ்வளோ சொத்து வச்சுக்கிறாரு, 2வது வாட்டி அவர் வந்து போட்டி போடுறாருல, அப்போது தாக்கல் பண்ணும்போது அவர் சொத்து வந்து எவ்வளோக்கு ஏறுது இறங்குது, அதை மக்களுக்கு தெரியணும்ல. ஆமாம். இப்போ கனிமொழியோடைய முதல் ஆண்டில் இருந்த சொத்தும்
ரெண்டாவது முறை எம்பி ஆகும்போது இந்த சொத்து பல மடங்கு உயர்ந்துருது. அந்த 5 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணாங்க? எம்பியா மட்டும்தான் வேலை பார்த்தாங்க. எம்பிக்கு இவ்வளவு சொத்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா? அப்போ ஒன்று. ரெண்டாவது, நான் எவ்வளவு உண்மையானவன், நான் வந்து உண்மையிலேயே நேர்மையானவனா அப்படின்றதுக்கு உங்களுடைய சொத்து நீங்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறீங்களா, அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நான் வந்து பினாமி மேலே சொத்தை வச்சுக்கிட்டு ஏழையாக நடிச்சுக்கிட்டு ஏழையாக டிக்ளேர் பண்ணிட்டு பயங்கர ரிச்சாக வாழ்ந்துக்கிட்டுன்னு வைங்களேன், நான் நேர்மையானவனா? இல்லைப்பா, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இல்லைன்னா என்கிட்ட இவ்வளோ சொத்து தான் இருக்குது, இல்லை என்கிட்ட இவ்வளோ சொத்தே இல்லை அப்படின்னு உண்மையை சொல்கிறவன் நேர்மையாளனா? உண்மையை சொல்றவர் தான் நேர்மையானவர். இப்போ அந்த அடிப்படையில் பார்ப்போம் 2 பேர். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக ஒன்று கேட்குறேன். யார் பணக்காரர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரியல் லைஃப்பில்? நீ சொல்லுங்க. பிசினஸ் பீப்புள். இல்லை, யார் நம்ம சிஎம் சார் பணக்காரா இருப்பாரா, இல்லை வந்து திரு தவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் பணக்காரர்? சிஎம் சார் உண்மையில நல்ல ஒரு நேர்மையான ஆட்சி நடத்தினாலும் அவர் ஏழையா தான் இருந்திருப்பாரு. ஆனா அவர் அப்படி பண்ணல, அதனால அவர் தான் பணக்காரர். ரெட் ஜெயண்ட் மூவி பல பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்கிறாங்க. யார் எடுக்கிறா? தன்னுடைய சொந்த மகன் எடுக்கிறார். அவர் என்ன வேலை பார்க்குறாரு? அவர் துணை முதல்வர். அதுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? இப்பதான் துணை முதல்வர். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? விளையாட்டு துறையில வந்து விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தாரு? அதுக்கு முன்னாடி மொக்க படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. ஓகே, ஏதோ ஒரு 10 படங்கள் நடிச்சிருப்பாரு. இந்த 10 படங்கள் வச்சுட்டு அதுல இருந்து வருமானத்தை வச்சுட்டு ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை எடுக்க முடியுமா? முடியாது. ரியல் லைஃப்ல அவங்க வெரி ரிச், ஃபில்தி ரிச். இப்படி புரிஞ்சுக்கலாமா நம்ம? கண்டிப்பா. ரைட். இந்த இதுல வந்து நம்ம வந்து அணுகுவோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல்வருடைய அது இன்கம் டாக்ஸ்ல அவர் சப்மிட் பண்ண இருப்பார்ல, என்னுடைய இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்கு அவங்ககிட்ட அந்த பேஜ் இருக்கு. ஓகே, அதுல வந்துட்டு 2021லேருந்து 2025 வரையும் அவர் வந்து எவ்வளோ எனக்கு வருஷம் இன்கம் வந்திருக்கு அப்படின்னு காட்டியிருக்கிறாரு. 2020-21ல 27 lakhs காட்டியிருக்காரு. 27 lakhs and 34,500 கட்டியிருக்கிறாரு. அப்போ 27 லட்சம் தான், 30 லட்சத்தோட கம்மின்னு வச்சுக்கேன். அதுக்கு அடுத்தது 2020-22ல சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆன பிறகு எவ்வளவு கட்டிருக்காரு? 20 லட்சம் தான் கட்டி. அவ 7 லட்சம் குறைஞ்சு போச்சு. ஓகே, எப்படி 7 லட்சம் குறைஞ்சதுன்னு நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்தது வந்து அவ 2022-23ல 66 லட்சம் காட்டியிருக்காரு. எப்படிமா குறைஞ்சு? ஃபர்ஸ்ட் சிஎம் ஆகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி 27 லட்சம் சம்பாதிச்சவர் அடுத்த வருஷமே 7 லட்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆனால் 2022-23 66 லட்சம் ஆயிடுச்சு. பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது வாங்க, அதுக்கப்புறம் டப்புன்னு 30 லட்சம் ஆயிடுச்சு. 30 லட்சம் டப்புன்னு. நிறைய ஃபாரின் டூர் போனார்ல, நிறைய ஃபாரின் டூர் போனதுல நிறைய குறைஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வாங்க, என்னமா 30 லட்சம் தான் இருக்கு. 30 lakhs தான் இருக்குது. இப்ப கடந்த 2023-24ல 30 லட்சம் தான் கட்டிருக்காரு. அப்ப அவர் நம்புவோம், நம்ம ஒரிஜினலா நம்புவோம். அவர்கிட்ட வந்து 30 லட்சம் தான் சொத்து இருக்குன்றத நம்புவோம். சரியா? இதுவே இது ஒரு நாள் ஆக்சுவலா இது நம்ப முடியாது இல்லையா? ஏன்னா சிஎம் ஸ்டடி இன்கம் இன்கம்ன்றது தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கோம். அவருக்கு பெரிய எந்த செலவும் இருக்காது. ரைட்டா? அப்ப ஆண்டுக்கு ஆண்டு அவரோட இன்கம் அதிகரிச்சுட்டு தான் போயிருக்கணும். ஆனால் திடீர்னு 66 லட்சம், 20லேருந்து 66 லட்சம் போனாரு. 66 லட்சம் போனது திடீர்னு அடுத்த வருஷமா 30 லட்சம், கிட்டத்தட்ட 30 லட்சம் ஹாஃப் நட்டமாயிடுச்சு. அடுத்ததும் ஹாஃப் நட்டமாயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலா அப்படி பார்த்தா 2021ல இருந்து 2025 வரைக்கும் அவர் 3 லட்சம் தான் வந்து சேவ் பண்ணிருக்கு. அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. இடையில வந்து ஒரு வருஷம் நல்லா 60 லட்சம் சம்பாதிச்சுட்டு 60 லட்சம் பர் ஆனம்மா. நான் கணக்கு போட்டேன்னு வச்சுக்கேன். 1 minute கால்குலேட்டர் எடுப்போம். கால்குலேட்டர் ஐ திங்க் ரெட் பிக்ஸோட ஆனுவல் இன்கமோட கம்மி தான் இருக்குது. அது ரெட் பிக்ஸ் வந்து இடையில எல்லாம் பயங்கர லாஸ். உண்மையிலே 2 கேமரா வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கோம். அதுதான் இடையில வந்து அரெஸ்ட் எல்லாம் அப்புறம் நம்ம வருமானம் வந்து ஹாஃபா வந்துருச்சு. 60 லட்சம். அதாவது நான் சொல்றது 2023 அவர் பெஸ்டா சம்பாதிச்சார்ல 66 லட்சம். அப்பவே ரெட் பிக்ஸோட கம்மியா தான் சம்பாதிச்சிருக்கிறாரு. ஏமா இது எப்படிமா உங்களால நம்ப முடியுது? ஒருவேளை அரசு பணினால வந்து ஸ்டடி இன்கம் அப்படின்னா அரசு பணியில் எனிவே ஃபைன். இதுதான் வந்து அவர் மேக்ஸிமம் 60 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு.
இந்த வருஷம் எலெக்ஷன் முன்னாடி 2024-25 30 லட்சம் தான் சம்பாதிச்சிருக்காரு. ஓகே, இதை நம்ம ஒத்துப்போம். அப்படியே திரு சா ஜோசப் விஜய் அவங்க பேன் கார்டு இருக்குது. அவருடைய 2022 பாருங்க இருக்கா? 2022 வந்து 2020 to 2021 சொல்றீங்களா? 2021 2022 வந்து 4வதுன்னு இருக்கும் பாருங்க, 4. ஆமா. இது என்ன ரெடி கவுண்டே பண்ண முடியல, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? 2 crore நோ இல்ல 200 crores. 200 crores. ஆமா 200 crores 37 lakhs. 200 கோடிமா பா, இது எவ்வளவு டிஜிட் இருக்குன்னே எனக்கு தெரியல. இவர் வந்து இதே காலகட்டத்தில் இவர் எவ்வளவு தெரியுமா? 27 லட்சம். தாவேகா தலைவர் 200 கோடி 200 கோடியே 37 லட்சத்தி 46,000 இருமா, நானே தப்பா சொல்லிட்டேன். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி. ஆமா 200 கோடியே 37 லட்சத்து 46,000. இல்ல ரெடி, அப்ப கூட இருக்குது ரெடி. I think it's 237 crores 46 lakhs 69,950. மட்டு 237 crores 237 கோடியே. ஆமா கரெக்ட், நான் தான் சொல்றேன். 237 கோடியே 46 லட்சத்து 69,950 ரூபாய். ரெடி உண்மையை சொல்லிட்டானால இவ்வளவு காசு வச்சனால சியாமலா நான் வீட்ல இருக்கிறேன் பார்த்து சொல்லி இருந்திருப்பேன். ஓகே 200 கோடியா? 2023க்கு வாங்க. அந்த 2022-23 அதுல வந்து 198 crores சம்பாரிச்சிருக்காரு. 198 crores, அதாவது ஒரு 2 crores கம்மி. ஆமா 200 crores-க்கு 2 crores கம்மி இல்லையா? ஆமா இல்ல 2 crores கம்மி இல்ல. ஆமா 198 237 minus 198 கொஞ்சம் ஒரு 17-18 crores வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாட் எவர் இட் இஸ். இது வந்து 22 to 23 198 crores. ஆமா 198 crores 71 lakhs. ஆனா தலைவன் வந்து இங்க அதே பீரியட்ல ஸ்டாலின் சார் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 66 லட்சம். ரைட்டுங்களா? 2023-24 பாருங்க, இது வந்து 105 கோடி. 105 கோடி. ஆமா 105 கோடி. இந்த கரண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 184 கோடி. அப்போ இவர் 2023-24 இவர் கரண்ட் சிஎம்ஆ இருக்கும்போது 30 லட்சம். தலைவர் வந்து 184 கோடி 184 crores. Who is transparent? கண்டிப்பா விஜய் அவர்கள் தான். அப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க விட்டுட்டு வந்தது எவ்வளோ? நீங்க ரொம்ப பெருசா எல்லாம் விடவே இல்லைங்க, எடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க. இவர் எவ்வளவு விட்டுட்டு வராரு? இல்ல ரெடி, இதெல்லாம் நானே இருந்தா நான் விஜய் காட்டுறேன். அதனாலதான் உனக்கு இல்ல வேண்டாங்க. என்ன மாதிரி ஜாலியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா எல்லாமே விட்டுட்டு வராங்க அப்படின்னா இது ஒண்ணு போதும். இது ஒண்ணு போதும்ல, இந்த ஒரு இது போதும். இதுக்கு அடுத்தது பாரு எப்படி எல்லாம் வந்து இந்த அடுத்ததுல 2 பேர் பேஜ் இதுல 8 2 பேர் பேஜ் 8 இருக்க பாருங்க ரெண்டுலயும். பேஜ் 8 இது விஜய்க்கு பேஜ் 8. அதே மாதிரி ஸ்டாலின் பேஜ் 8 இருந்தாரு. 8 இருக்காது, 1 இருக்காது, வாங்கிட்டு இருக்குது. இதுல என்னன்னா கேஷ் இன் ஹேண்ட். ஆமா கையில எவ்வளவு காசு இருக்கு, இன்னைக்கு டேட் என்னைக்கு டேட்லன்னா என்னைக்கு டேட் வரையும் அந்த ஃபைல் பண்ண டேட் வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு டேட்ல கையில எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னா 2 லட்சம் இருக்கு. தலைவர் விஜய்கிட்ட எவ்வளவு இருக்கு? 2 லட்சம். ஓகே, துணைவியார்ட்ட 1 லட்சம் இருக்கு. 1 லட்சம் இருக்கு. இது ஒரு வீட்டுல இந்த அளவுக்கு பணக்கார ஒரு வீட்டுல கேஷ் தான், மற்ற பேர் எல்லாமே பேங்க்ல இருக்கும், கிரெடிட் கார்டுல இருக்காது, ஃபைன். ஆனா கையில 2 லட்சம் இருக்குது. ஆமா மனைவி பேர்ல மனைவி கையில 1 லட்சம் இருக்கு. அதே முதல்வர் கையில எவ்வளவு தரமா இருக்கு இன்னைக்கு? எவ்வளவு? 10,000 ரூபாய். காமராஜே தோத்துருவாரு போல. அவங்க மனைவிட்ட எவ்வளவு தரமா இருக்கு? 40,000 ரூபாய். கொஞ்சம் டைட்டா வீட்டுக்கு திருடன் வந்தா விட 10,000. எப்படி இது 10,000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மனிதர் வாழ முடியும்? அது யாரு? முதல்வர் எப்படி வாழ முடியும்? அப்படி என்ன வந்து அவரு salary நல்லா தான வரும், அரசு பண்ணி தான் நல்லா தான் வரும். அதுவே எவ்வளவு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு ரொம்ப செலவு பண்ணிட்டு 10,000 ரூபாய் தான் மீதி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப. அதுக்கு அடுத்தது இப்படி போங்க வங்கி கணக்குகள். அது வங்கி கணக்கெல்லாம் பார்த்துட்டு வருவோம். அது ஏன்னா மொத்த சொத்து மதிப்பு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை காருக்கு போவோம். காருக்கு போகலாம். காருக்கு போகலாமா?
கார் வந்து எந்த பேஜ்? பேஜ் நம்பர் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 12. ஓகே. தாவேகா தலைவர் விஜய் பேஜ் நம்பர் 12. ஓகே. எத்தனை கார் வச்சுக்கிறாரு? 1 2 3 4 4 வாகனங்கள் இருக்கு. ஆமா. அந்த வாகனத்தை எனக்கு 4 இல்ல 5 6 வாகனங்கள் இருக்கு. பேஜ் நம்பர் 12. எஸ். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? BMW 350. ஆமா 2020ல வண்டி நம்பரோட இருக்கு. எந்த வருஷத்துல வாங்கியிருக்காரு? 2020ல வாங்கிட்டாரு. ஓகே. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி, ரொம்ப முக்கியம் அது. 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கார் டொயோட்டா லெக்ஸஸ். ஆமா லெக்ஸஸ் 350. அது 2024ல வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் கார் டொயோட்டா வெல்ஃபேர். அது வந்து 2024ல தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கார் BMW. இதுவும் வந்து 2024ல தான் வாங்கியிருக்காரு. 2024ல வாங்கியிருக்காரு. அதுக்கான காசுல எவ்வளவுக்கு வாங்கினா எல்லா டீடைலும் அதுல இருக்கு. அதுக்கு அடுத்தது வா மாருதி ஸ்விஃப்ட். இது வந்து 2024ல தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அப்புறம் TVS XL சூப்பர். TVS கூட வச்சிருக்காங்க. ஒரு TVS XL சூப்பர் வச்சிருக்காரு. 2025ல வாங்கியிருக்காரு. எதுக்காவது காய்கறி வாங்குறது கூட பயன்படுத்திருக்கலாம், இல்ல வீட்டுல சும்மா கூட சுத்தி பார்த்து. எதுக்கு இது இது ஒரு TVS XL சூப்பர் 2025ல வாங்கப்பட்டிருக்கு. சரி, எனக்கு ஒரு எவ்வளவுக்கு? 67,400 ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு டவுட், இங்க ரோல்ஸ் ராய்ஸ் ஏன் இல்ல? வித்திருக்கலாம். ஏன்னா அவர் ரோல்ஸ் ராய்ஸ் இல்ல, எதுக்கு சொல்லணும்னா அவர் கடைசியா 2024க்கு அப்புறம் எந்த வண்டியுமே வாங்கல. ஒரே ஒரு TVS XL 2025ல வாங்கியிருக்காரு. ஓகே. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை நான் சொல்றேன்னா எதுக்கு சொல்றேன்னா, அதே சிஎம் வா. சிஎம் பேஜ் நம்பரும் 12 இல்ல, அந்த பேஜே இல்ல. ஆமா டாடி, இது எவ்வளவு குட்டியா இருக்கு தெரியுமா? ஆமா, ஒரு 4 பேஜ் கூட இல்ல டாடி. இல்ல ஏன்னா அவர்கிட்ட காரே கிடையாது. சிஎம் வந்து அபிஷியலா கார் இல்ல. நடந்தா போறாரு. இல்ல, அவர் கார்ல தான் போறாரு. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார்ல தான் போறாரு. அதே ஃப்ரெண்ட் கிட்ட வந்து வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓசில கார் கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. எதுக்கு அகெயின் ஒரு TVS 50 கூட என் பேர்ல இருக்குது அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடிஞ்ச விஜயால ஏன் இவர்கிட்ட கார் கூட இல்லையா? சரி, இவருக்கு தான் கார் இல்ல, வீட்டுல அவங்க துணைவியாருக்கு ஒரு கார் இருக்காதா? ஆமா, மேடம் சிஎம்க்கும் கார் இல்லைன்னா காரே இல்லைன்னா என்னமா அது ஒண்ணு. அப்ப இதுல நேர்மை இருக்கா? கண்டிப்பா இல்ல ரெடி. கண்டிப்பா நேர்மையே இல்லைல்ல. ரெண்டாவது, தன்னுடைய சொத்து, மொத்த சொத்து மதிப்பு பேஜ் நம்பர் 13ல லாஸ்ட்ல பாருங்க. பேஜ் நம்பர் 13. எஸ். பெருமை மொத்த மதிப்பு. மொத்த மதிப்பு எவ்வளவு போட்டிருக்கு? இதுவும் கவுண்ட் பண்ண 400 crores. 404 crores. எஸ். 404 கோடி. 404 crores. ஆமா, 404 கோடி. 400 crores worth. இன்னைக்கு வந்து ஒரு 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 500 கோடின்னு வச்சுங்களேன். 500 கோடி அவர்கிட்ட சொத்து இன்னைக்கு இருக்குது. சரியா? இந்த தேதியில. அப்படியே சிஎம்க்கு வா. பேஜ் நம்பர் 10ல லாஸ்ட்ல வரு. பேஜ் நம்பர் 10. பெருமை சொத்து மதிப்புன்னு இருக்கான். ஆமா ரெடி. 3 crores தான் ரெடி இருக்கு. ஆமா, 3 crores 30 lakhs தான். 3 கோடியே 30 லட்சம் தான். அதுதான் நான் இத பார்த்துட்டு தான் சொல்றேன். நமக்கும் அவ்வளவுதான் இருக்கு சொல்ல போனா. கிட்டத்தட்ட அவ்வளவுதான் வரும். ஆமா, on your 51 years 52ல வந்து 3 கோடி நீங்க வச்சுக்க. ஸ்டாலின் சார் வந்து 72லயும் 3 கோடி தான் வச்சிருக்காரு. பயங்கர செலவாளி இல்ல, அவர் பாவம் கஷ்டப்படுறாரு. ஆனா அவங்க அப்பா சிஎம், இவர் மேயரா இருந்திருக்காரு. துணை முதல்வரா இருந்திருக்காரு. துணை முதல்வர் பயங்கர ஒரு நடிகர், ப்ரொடியூசர். துணை பேரனும் ஒரு ப்ரொடியூசர். ஆமா, துணை முதல்வர். ஆனா அவருடைய சொத்து மதிப்பு 3 கோடியே. ஆனா தலைவருடைய சொத்து மதிப்பு என்னது? 400 கோடி. இப்ப 400 கோடியை வச்சுட்டு ஜாலியா இருக்கலாமா? ஒருத்தர் இருக்க முடியாதா? ரெண்டாவது, இன்னொன்னு ரொம்ப ஆச்சரியமா நான் பார்த்தது என்ன, அவரு சொத்து எல்லாத்தையுமே, வாங்கின சொத்து எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணியிருக்காருமா. எதுவுமே பரம்பரை சொத்து இல்லை. ஒரே ஒரு வீடு மட்டும்தான் பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்தா. 1 2. ஓ, இருக்குதா? நீலாங்கரை, அதுக்கு சாலிகிராமம், இதுல வாங்கினது மட்டும்தான் 2 சொத்து தான் அவருடைய பூர்வீக சொத்து. மற்ற எல்லாம் அவர் சம்பாரிச்சது. கடைசியா 2016க்கு அப்புறம் அவர் எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கல. இப்போ இதுக்கு சொல்றேன், 2016க்கு அப்புறம் எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கல.
2024 அப்புறம் எந்த பெரிய லக்ஸுரி காரும் வாங்கல. ஹி பாட் ஒன்லி 1 XL. அப்போ என்ன அர்த்தம்? இது எந்த சொல்லுது? அவருடைய நோ 2000 இது இன்னைக்கு எடுத்த முடிவா இருந்திருக்க முடியாதுல்ல, முன்னாடியே எடுத்ததா இருந்திருக்கும்ல. அப்ப அதுலேருந்து அவர் சீரியஸா 2025 24 எல்லாம் இதை பத்தி ரொம்ப தீர்க்கமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மேபி அவர் வந்து நம்ம அரசியல்ல போகலான்றத ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்றத நான் நினைக்கிறேன். நம்ம இதில் ஏழை பணக்காரன்லாம் வேணாம். யார் ஏழை யார் பணக்காரர், இப்போ விஜய் பணக்காரரா ஸ்டாலின் பணக்காரரா, யார்கிட்ட சொத்து இருக்குது யார்கிட்ட சொத்து அதிகமாக இருக்குது, அதை விட குறைந்தபட்சம் நேர்மை யார்கிட்ட இருக்கு? கண்டிப்பா விஜய் அவர்கள் கிட்ட தான் இருக்கா இல்லையா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காரு. இது மாதிரி இவரும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே இவரும் வாங்கியிருக்கிறாரு. அபார்ட்மெண்ட் இவருக்கு தான் பூர்வீக சொத்து இல்லைன்னு போட்டு பூர்வீக சொத்து இப்போ நிறைய இவருக்கு பூர்வீக சொத்து இருக்குமா? எல்லாம் வந்து கொரடாச்சேரி நீ இந்த பக்கத்துல வாங்குறது, அதாவது வேளச்சேரியில இருக்கிறது அவருடைய சொத்து. பாருங்க இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 11ல பாருங்க, பூர்வீக சொத்து ஆம் அல்லது இல்லை, அப்படி இல்லை இல்லைன்னு போட்டிருக்காரு. அது அந்த பர்டிகுலர் சொத்து தான், சுத்தமாவே சொத்து இல்லை. மேல இருக்கிற அந்த 5732 சதுரடி அந்த சொத்து தான். அது 2019 வாங்கியிருக்கிறாரு. அது வந்து பூர்வீக சொத்து இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது அது அப்பார்ட்மெண்ட்ஸு, வேளச்சேரியில் ஒரு வீடு, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் கீழ் சன்னதி தெரு எண் சர்வே நம்பர், அது வந்து அதெல்லாம் வந்து பூர்வீக சொத்து. ஊரில் இருக்கிற சொத்தை மட்டும் காட்டியிருக்கிறாங்க. சரி, எனிவே அவர் 3 கோடி தான் அவருடைய சொத்து மதிப்பு இருக்குது. ஸ்டாலின் சாரை கடத்திட்டு போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு, எவ்வளவு இருக்கு, எப்படி இல்ல அப்படி ஏதாவது இந்த படத்துல எல்லாம் வந்து தூக்குவாங்களே, அது மாதிரி தூக்குனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட சொத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எதற்கு இத்தனை இவ்வளவு ஒரு வெளிப்படையற்ற தன்மை? நீங்க இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ல பயணிக்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடியே அத்தனை கார் வருது. எக்ஸ்பென்சிவ் வாட்ச் எக்ஸ்பென்சிவ் வாட்ச். நீ வாட்ச்னு சொன்னோம்னா தான் இன்னொரு ஞாபகம் வருது, நகைகள் பாரு. ஆமாமா, அது பார்த்துட்டேன். நகைகள் வந்து விஜயும் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஆமாமா, டிக்ளேர் பண்ணிருக்காரு. அண்ட் அவருடைய வைஃபும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துருவோம். அதை வச்சு நிறைய நேற்று உருட்டினாங்க. வெள்ளி பொருட்கள் வந்து ஒரு 15, அதாவது 883 கிராம்ஸ் இருக்கு. யார்கிட்ட? ஸ்டாலின் சாரோட. தாவேகா தலைவர் விஜய் கிட்ட வந்து 883 கிராம்ஸ் இருக்குது. தங்கம் வெள்ளி பொருட்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புல இருக்குமா அவர்கிட்ட? பேஜ் நம்பர் 13 போ. தங்கம் வந்து ஒரு 883 கிராம்ஸ் இருக்கு. ஆமா, அதான் மனைவி கிட்ட எவ்வளவு இருக்கு பாருங்க. மனைவி கிட்ட வந்து 3132 கிராம்ஸ். worth of 4 crores. ஆமா, 4 crores worth இருக்கா? வைரம், அதுக்கு வைரம் வந்து ரூபாய் 1 கோடிக்கு மதிப்புள்ள வைரங்கள் இருக்கா? 134 கேரட். ஆமா, ரைட்டுங்களா? வைரம் இருக்கா? அதற்கு அடுத்தது இந்த வெள்ளி பொருட்களையும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. தங்கம் என்கிட்ட எவ்வளோன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. தங்கம் மனைவிகிட்ட அதிகமாக இருக்கிறதையும் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. வைரம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அப்படியே சிஎம் வாங்க, பேஜ் நம்பர் 10. எஸ், பழைய தங்க நகைகள். அது பழைய தங்க என்ன புதுசு எங்கன்னு தெரியல. 720 கிராம் 84,000 தான். 84,000 ஒர்த்து. 84,000 100 சவரன் கூட இல்ல டேடி. 720 கிராம். ஆமா, 720 கிராம்ஸ் தான். 720 கிராம்ஸ் இருக்கு. எவ்வளோ ஒரு பவுன்? 4 கிராம் தானே ஒரு பவுன்? 8 கிராம். 8 கிராம், சாரி. நம்மளுக்கு பவுனை பற்றி அறிவு அவ்வளோதான். ஸோ இது என்னமா டிரான்ஸ்பரன்சி இருக்கு டேடி? ஒன்றும் இல்லை டேடி, என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மாசத்துல கல்யாணம் ஆக போகுது, அவளுக்கு கூட 100 பவுன் போடுறாங்க டேடி. சாதாரண பொண்ணு தான், ஆனா ஸ்டாலின் சாருக்கு வந்து வெறும் 720 கிராம்ஸ் தான் இருக்கு. ஸ்டாலின் சார் அவங்க மனைவி கிட்ட இருக்கு. இவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆமா, இவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா அவங்க சாதாரணமா அணிகிறதே வைரங்களை தான் அணிகிறாங்க. ஆமா, வைரம் இல்ல, வைரம் இல்ல, வெள்ளி இல்ல, எதுவுமே இல்ல. சரி வாங்க ஏழைகளா அப்படின்னு எதற்கு? ஸோ என்ன இது வந்து ஒரு மனிதனுடைய நேர்மையை காட்டுகிறது.
ஒரு மனிதனுடைய நேர்மை, ஹவு ஹானஸ்ட் ஹி இஸ், ஹவு டிரான்ஸ்பரண்ட் ஹி இஸ். இதை எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி யாராவது டிபேட் பண்ணுவாங்களா? பண்றாங்களே. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இது நான் பார்த்தேன், இந்த இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா, விஜயோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது என்னன்னா லோன் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அதனால எந்த விதமான அப்பா வந்து லோனை வந்து போய் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க. விஜய் குடும்பமே விஜய் கிட்ட கடன் வாங்கியிருக்குது. உண்மை. அப்பா 3 கோடி கேட்டிருப்பாரு, கொடுத்துருப்பாங்க. அம்மா கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. தேர் ஆல் ஏர்னிங் மெம்பர்ஸ் தானம்மா. ஆமாம். குழந்தையோட ஃபாரின் ஸ்டடி அதுவும் கடன் தானம்மா. ஒரு 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 வெஸ்டர்ன் அப்ரோச் இருக்குமோ என்னன்றது எனக்கு தெரியல. ஒரு பயோஜி இல்ல, ஏன்னா மேபி அவங்க சன் வந்து படம் எல்லாம் எடுக்கிறனால மேபி காசு தேவைப்பட்டிருக்கலாம். வாட் எவர். அதான் வந்து இப்ப இப்படி அவர் சொந்த குடும்பத்துக்கே வந்து அவர் கடன் கொடுக்கும் போது நீங்க காசே இல்லாம இப்படி இருக்கிறீங்களே, இப்படி ஆடம்பரமான வாழ்க்கை காசே இல்லாம வாழ முடியுமா கேக்குறேன் நான் தான். ஒருவேளை சிஎம் சாரோட பாசத்துல வந்து மினிமலிசம் தெரியுமில்ல உனக்கு? அவ்வளவு மினிமலிசம் அது. எனவே தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.